ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூலி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம ரஜினிகாந்த் அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்துடைய டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ், அதனாலவே இந்த படத்து மேலே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் வெளிவந்த ஸ்டில்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துடைய டைட்டில் லுக் டீசராக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வைபாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்களுக்கு ரிலீஸ் ஆகிற டைட்டில் லுக் டீசர் அந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை அஃபீஷியலாகவே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த படத்துடைய டைட்டில் லுக் டீசரில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த படத்துடைய ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருமே லியோ படத்துக்கு அப்புறமா கைதி 2 தான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் அதுக்கடையில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஒரு படத்தை பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய கட்டாயமாகி போயிருச்சு. அதனால தான் அந்த கூலி படத்துடைய ஒர்க்கை வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியவும் இந்த படம் எல்சியூல வரப்போறது இல்லை அப்படின்றத நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரே அஃபீஷியலாக சொல்லியிருந்தாரு. இந்த கூலி படம் ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் வரப்போகுது, மற்றபடி எல்சியூக்குள்ள அந்த படம் வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்னடானா இந்த கூலி படமும் எல்சியூக்குள்ள ஜாயின் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த கூலி எல்சியூக்குள்ள வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம ரஜினிகாந்தோடைய டெஸ்ட் லுக் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருந்தாரு. அதோடைய ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. இன்னையிலேருந்து இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. அதையுமே நம்ம சன் பிக்சர்ஸ் அவங்க தரப்புல இருந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து இந்த கூலி படத்துடைய படப்பிடிப்பை வெற்றிகரமாக நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுலேயே முக்கியமாக இன்னும் ஒரு 5 நாள் இந்த ஷூட் வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் டெஸ்ட் ஷூட்டு தான் இப்போதைக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படத்துடைய படப்பிடிப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து தான் இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. என்னதான் நம்ம சன் பிக்சர்ஸ் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த படத்துடைய கேஸ்டிங் குரூவை பற்றி அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்க இந்த கூலி படத்தில் வந்து இருப்பாங்க போல. நான் இந்த கூலி படத்தில் இருக்கேன் அப்படின்றத நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்களே இப்போதைக்கு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. கூலி டே 1 அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்கள் அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. அப்படி யாருனாச்சும் பண்ணாலுமே அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ண வச்சிருவாங்க. இதே மாதிரி லியோ படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மனோபாலா அவருமே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த போஸ்ட்டை வந்து அவர் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்களுமே இந்த கூலி படத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்களே இப்போதைக்கு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னையிலிருந்து தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு இந்த கூலி படத்துடைய டெஸ்ட் ஷூட்டை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூலி படத்துடைய படப்பிடிப்பை அவங்க எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு இந்த படத்தை வந்து எப்போ தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த கூலி படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.